Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியன் யங் டேலண்டடான பிளேயர் ஜாக் ஃப்ரீசர் மெக்கர்க்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ஐபிஎல் பிளேயர் ஆக்ஷனில் இங்கிலாந்து பிளேயர் ஹாரி ப்ரூக்கர் 4 கோடிக்கு வாங்கினாங்க. அவர் பர்சனல் ரீசன்ஸ்னால ஐபிஎல்லை குயிட் பண்ணிட்டாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த பிளேயர் ஜாக் ஃப்ரீசர் மெக்கர்க்கு. ஜேக் ஃப்ரீசர் மெக்கர்க்கு 22 வயசான ஆஸ்திரேலியன் யங் டேலண்டட் பிளேயர். ஜேக் ஃப்ரீசர் மெக்கர்க்கு ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மார்ச் ஒன்டே கப்பில் 29 பால்ல செஞ்சுரி அடித்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாரு. அந்த மேட்ச்சில் டோட்டலாக ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு 125 ரன்னு 38 பாலில் அடித்தார். அதில் 13 6 10 4 அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட் அந்த மேட்ச்சில் 329 இருந்துச்சு. அப்போவே வேர்ல்டு கிரிக்கெட் ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு டேலண்ட்டை நோட்டீஸ் பண்ணாங்க. அவரை ஹையாகவும் ரேட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா நடக்கிற T20 காம்படிஷன் பிக் பேஷ் லீக்ல மெல்பர்ன் ரினகேட்ஸ் டீமுக்கு பிளே பண்ணாரு ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு. பிக் பேஷ் லீக் 13வது சீசனில் 257 ரன் வித் ஸ்ட்ரைக் ரேட் 158 அடிச்சிருந்தாரு ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு. அதனால அவருக்கு ஆஸ்திரேலியன் நேஷனல் டீம் ஸ்குவாட்ல இடம் கிடைச்சது. ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு 2024 பிப்ரவரியில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா சிட்னி கிரவுண்ட்ல ஓடிஎல்ல டெபியூட் பண்ணாரு. அவர் பிளே பண்ண செகண்ட் மேட்ச்ல 18 பால்ல 41 ரன் அடிச்சாரு. ஆஸ்திரேலியன் ஃபார்மர் கேப்டன் ரிக்கி பாயிண்டிங் இவரை ஹையா ரேட் பண்றாரு. ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு ஃபியூச்சர்ல ஆஸ்திரேலியாவுக்கு 3 ஃபார்மேட்லையும் பிளே பண்ற அட்டாக்கிங் பேட்ஸ்மேனா இருப்பாருன்னு ரிக்கி பாயிண்டிங் பிரெடிக்ட் பண்றாரு. ரிக்கி பாயிண்டிங் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட கோச். ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு அவரை இம்ப்ரெஸ் பண்ணதுனால டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல வாய்ப்பு கிடைச்சது. ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு கிடைச்ச சான்ஸை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாரு. ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு டெபியூட் மேட்ச்ல அவரோட ஃபுல் இன்டென்டோட ஃபியர்லெஸ்ஸா ப்ளே பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டெபியூட் கேம்ல செகண்ட் பால்ல 6 அடிச்சாரு. செகண்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சாரு. தேர்ட் மேட்ச்ல ஒரு ஓவர்ல 30 ரன் அடிச்சாரு. ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு ஐபிஎல் அவரோட ஸ்டைல்ல ஃபியர்லெஸ்ஸா ஸ்டார்ட் பண்ணாரு. ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு பிளேயிங் லெவலில் வந்ததுலேருந்து டெல்லியோட ஓப்பனிங் ஸ்டாண்டு நல்லா இருந்துச்சு. டெல்லியோட வின்னிங் சான்சஸும் ஏறி நிறைய மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு தேர்ட் மேட்ச்ல அவரோட எக்ஸ்ப்ளோசிவ் ஃபியர்லெஸ்ஸான அட்டாக்கிங் பேட்டிங்னால 15 பால்ல 50 ரன் அடிச்சாரு. ஆஸ்திரேலியன் பிளேயரா T20 கிரிக்கெட்ல குயிக்கஸ்ட் 50 அடிச்சதுல செகண்ட் பிளேயரா அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணாரு. ஜேக் ஃப்ரீசர் மெக்கர்க்கோட ஒவ்வொரு இன்னிங்ஸும் ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வின்னிங்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுச்சு. ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸோட 20 பால்ல 50 ரன் அடிச்சாரு. மும்பை இந்தியன்ஸோட 27 பால்ல 84 ரன் அடிச்சாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட 18 பால்ல 65 ரன் அடிச்சாரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமோட 35 பால்ல 55 ரன் அடிச்சாரு. ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு எக்ஸ்ப்ளோசிவா ஹார்ட் ஹிட்டிங் மட்டும் இல்லாம ஸ்ட்ரைக் ரேட்டும் இந்த சீசன்ல அதிகமாகவே வச்சிருந்தாரு. ரீசெண்ட் டைம்ல ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு ஆஸ்திரேலியா நடக்கிற ஒன்டே கப் T20 பிக் பேஷ் லீக் இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல் எல்லாத்துலயும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு 22 வயசுனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஆஸ்திரேலியன் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல அவரை எடுக்கல. ஃபியூச்சர்ல அவரை பார்த்துக்கலான்னு இந்த டைம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயருக்கு ஆஸ்திரேலியன் டீம் போயிருக்காங்க. ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு ஐபிஎல் என்னதான் நல்லா பிளே பண்ணாலும் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை இன்னமும் அவர் கொண்டு வரல. T20 மாடர்ன் கிரிக்கெட் ஷாட்ஸான லேப் ஷாட்ஸ் ஸ்விட்ச் ஹிட்ஸ்லாம் பிக் பேஷ்ல அவர் ஆடி பார்த்துருப்போம். இன்னும் ஐபிஎல்ல அவர் இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஜேக் ஃப்ரீசர் மெக்கருக்கு ஒரு எக்ஸைட்டிங் யங் பிளேயரா இருப்பாரு. ஃபியூச்சர்ல ஆஸ்திரேலியன் டீமுக்கும் கண்டிப்பா அவர் எல்லா ஃபார்மட்லயும் ப்ளே பண்ணுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது எந்த பிளேயரை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.